என்னால செய்ய முடியும், என்னால செய்ய முடிஞ்சிச்சு. இந்த 2 சென்டென்ஸ்க்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னால செய்ய முடியும் அப்படின்னா, நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பிரசன்ட்ல உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கும்போது, நம்ம அந்த பிரசன்ட் எபிலிட்டிய குறிக்கிறதுக்காக கேன் யூஸ் பண்ணி ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லலாம். இதே என்னால செய்ய முடிஞ்சிச்சு அப்படிங்கிற சென்டென்ஸ்ல இது உங்களால பாஸ்ட்ல ஒரு விஷயத்த செய்ய முடிஞ்சிச்சு ஆனா பிரசண்டா அது முடியல அப்படிங்கும் போது நீங்க பாஸ்ட் எபிலிட்டியை குறிக்கிறதுக்கு ஐ குட் டூ குட் யூஸ் பண்ணி ஐ குட் டூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே மாதிரி கீழே நான் கொடுத்திருக்க 2 சென்டென்ஸையும் நீங்க எனக்கு ட்ரை பண்ணி காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னால வர முடியும், என்னால வர முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தமிழ் டு இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் டேக் கேர். பை.